அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அஸா ஐயகூன லக யௌமன் பகீலன் யௌமம்மா வ அப்கில் பகீலக ஹவுனம்மா வ அஸா ஐயகூன லக பகீல் ஹபீபன் யௌமம்மா. உங்களது நேசரை அளவாக நேசம் வையுங்கள், ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாகலாம். உங்களது எதிரியை அளவாக பகமை வையுங்கள், ஒரு நாள் நண்பராகலாம். நண்பனாகின பின்னால் இவன் இப்படி எனக்கு பகமை காட்டினவன் தானே அப்படின்னு நினைவு வரும். கோபம் வார டைமில் வசனங்களெல்லாம் விட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நாளைக்கு சேருவோம் ஞாபகத்தில் நிற்கும் அது. எனவே இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய, அதாவது நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற. அதனால தான் பழமொழியில் அரபில் சொல்லுவாங்க, அதாவது ஜுர் ஜுர் ஹிப்பன் தஸ்தத் ஹுப்பன் சொல்லுவாங்க. அளவாக உங்களது நேசர்களை சந்தியுங்கள், அன்பு உங்களுக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும். அவன் நேசிச்சுட்டாண்ட பள்ளியில் காலையிலையும் போய் பகலையிலையும் போய் நைட்லேயும் போய் கதவுல பண்ணி கூட விட்டு அவன் போகிற அளவுக்கு என்ன செய்ய வேணாம், வைத்து விட வேண்டாம். காரணம் என்னண்டா, அலுப்பு தட்ட ஒரு நாள் நீங்கள் அப்படி செஞ்சு அவனை ஆர்வப்படுத்தி திடீர்னு போகாமல் ஆகிடுவீங்க, அலுப்பு தட்டிடும் உங்களுக்கு. அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்வான், ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் என்ன செய்வான், வருவான். இதே மாதிரி தான் விருந்தாளிகளை கவனித்தல், மற்றவர்களை கவனித்தல் சொல்லி கடன் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அப்போ அங்கே போனால் எல்லாம் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குமெண்டே காட்டிடுவாங்க. திடீர்னு கடனில் உழுது இறுகி அதுக்கு பிறகு விருந்தாளிகளை வெறுத்துருவான். விருந்தாளிகளை வெறுத்துருவா. விருந்தாளி வாரண்டாளி ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம போனோம், இதுதான் காரணம். எனவே அளவான ஒரு இது நிர்வகித்துக் கொள்வது என்பது எங்களோட வாழ்க்கையில் இதை என்ன செய்யும், அதாவது சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். எப்பொழுதுமே எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இதுதான், அதாவது இந்த மன உணர்வு ஃபராக் என்ற அந்த ஒரு இது வார டைமில் சுப்ஹான் அல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தைகளை நிறைய என்ன செய்ய நீங்கள் சொல்லுங்கள். காரணம் என்ன, அந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை நமக்கு ரசிக்க முடியாத இடத்துக்கு வரும். நல்ல மனைவி இருந்தும், நல்ல கணவன் இருந்தும், நல்ல பிள்ளைகள் இருந்தும், சிறப்பான சூழல் இருந்தும் நம்ம அலுப்பின் காரணமாக ரசனை இல்லாமல் இருப்போம்.